இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் கொல்லிமலை. கொல்லிமலையோட வரலாறு என்னதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க. இது விண்ணை தாண்டி சிறகடிப்போம் சேனல். நான் உங்கள் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுல கொல்லிமலையானது சதுரகிரி எனவும் தர்ம தேவதை கொல்லிமலையாக இருப்பதினால் அறமலை எனவும் அழைக்கப்பட்டது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தமது தேவார பாடல்களில் கொல்லிமலையின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளன. இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காணப்படுகிறார். இங்கு உள்ள சிவபெருமானின் பெயர் அரம்பலீஸ்வரர், அன்னையின் பெயர் அரம்பலர் நாயகி என அழைக்கப்பட்டு வருகிறது. பள்ளி என்றால் தங்கியிருத்தல் என்பதாகும். எனவே மலையின் மீது ஆலயம் அமைந்துள்ளதால் அரம்பாலீஸ்வரர் என அழைக்கப்பட்ட இறைவன் காலப்போக்கில் அரம்பலீஸ்வரர் என அழைக்கப்பட்டு வருகிறார். இக்கோவிலின் பெருமையை உணர்ந்து பல மன்னர்கள் வழிபட்டு வந்துள்ளனர். அது யார் என்றால் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியும் சிவஞான கண்டறிந்த சோழ தேவனின் மனைவியுமான செம்பியின் மாதவியும் விஜயநகர அரசன் வெங்கடபதியும் ஆவர். இக்கோவிலில் நீண்ட நூற்றாண்டு காலமாக நம்பப்படும் நிகழ்வு என்னவென்றால், ஒரு முறை இத்தலத்தில் தீர்த்தத்தில் உள்ள மீன்களை பக்தர்கள் எடுத்து சமைக்க அது சிவபெருமானை வேண்டி நின்றதாகவும் உடனே உயிர் பெற்று நதியில் குதித்து ஓடியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் தான் மீனை பொருந்தி உயிர்ப்பித்த அரும்பாலீஸ்வரர் என இங்குள்ள சிவபெருமான் வழங்கப்படுகிறார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.